Corinthians, Book of Correction. This message by Brother William Marion Branham was delivered on Sunday morning, April 14, 1957 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. கொரிந்தியர் திருப்புகளை கொண்ட புத்தகம். இந்த செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1957 வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Up there, I was praying about something else, and my Bible come open, and I was reading over in the book of Hebrews, the 6th chapter. நான் அங்கே ஒரு மரக்கட்டையின் மேல் அமர்ந்து ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய வேதாகமம் திறந்தது. நான் எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன். I was reading there how that it is impossible for those who were once enlightened and made partakers of the Holy Spirit, seeing that they fall away, to renew themselves again unto repentance. For the rain cometh off upon the earth to water it, to dress it, for which is prepared, but that which is nigh unto rejection, thorns and thistles, which is nigh unto rejection, is to be burned. நான் அங்கே வாசித்துக் கொண்டிருந்தேன். அதாவது எப்படி ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமையவே ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் மறுதலித்து போனவர்கள் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்பதாயிருந்தது. And the Holy Spirit kept speaking to me about that. What is that? I'd read it over again, and then a vision comes. And I saw the world standing before me turning. It was all disked up and like cloud and ready for to plant. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து என்னிடத்தில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அது என்ன? நான் அதை மீண்டும் வாசித்து பார்த்தேன். அப்பொழுது ஒரு தரிசனம் உண்டானது. அப்பொழுது நான் உலகமானது எனக்கு முன்பாக நின்று சுழல்வதைக் கண்டேன். அது நடுவதற்கு ஆயத்தமாக உழப்பட்டிருந்ததை போன்றும் முழுமையாய் வயலில் பரம்படிக்கப்பட்டிருந்ததை போன்றும் இருந்தது. And there went a man by in white sowing seeds. And after he went around the curvature of the earth, another man come in black sowing seeds behind him. அப்பொழுது அங்கே வெண்மையான வஸ்திரம் தரித்த ஒரு மனிதன் புறப்பட்டு சென்று விதைகளை விதைத்தான். அவனுக்கு பின்னே பூமியின் வளைவில் மற்றொரு மனிதன் கருப்பான வஸ்திரம் தரித்து அவனுக்கு பின்னே விதைகளை விதைத்தான். And when the seeds that a good man sowed come up was wheat, and the bad black man sowed the seeds come up when dressed in black, it come up and it was weeds. And one was contrary to the other. A great drought comes in the vision. முளைத்தெடுமின அந்த நல்ல மனிதன் விதைத்த விதைகளோ கோதுமைகளாய் இருந்தன. கருப்பு வஸ்திரம் தரித்த அந்த மோசமான மனிதன் விதைத்த விதைகளும் முளைத்தெடும்பின. அவைகள் முளைத்தெழும்பின போதோ அவைகள் களைகளாயிருந்தன. ஒன்று மற்றொன்றிற்கு முரண்பட்டதாயிருந்தது. அப்பொழுது அந்த தரிசனத்தில் ஒரு பெரிய வறட்சி உண்டானது. And the little wheat bowed its head. It was just so thirsty for a drink. And the wheat bowed its head. It was thirsty for a drink. Then a great cloud come over and the rains come down. அந்த சிறு கோதுமை மணிகளோ தங்களுடைய தலைகளை தாழ்த்தின. அவைகள் நீரை உட்கொள்ள மிகவும் தாகமாயிருந்தன. களைகளும் தங்களுடைய தலைகளை தாழ்த்தி கொண்டன. அவைகளும் நீரை உட்கொள்ள தாகமாயிருந்தன. அப்பொழுது ஒரு பெரிய மேகம் அவைகளின் மீது அங்கு வந்து மழையை பொழிந்தது. And the little wheat raised up and began to scream, praise the Lord, praise the Lord. He was so happy to get that water. And the little wheat raised up and began to holler, praise the Lord, for the same water. உடனே அந்த சிறு கோதுமை மணிகள் நிமிர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூச்சலிடத் துவங்கின. அவைகள் அந்த தண்ணீரை பெற்றுக்கொள்ள அவ்வளவு மகிழ்ச்சியாயிருந்தன. பின்னர் அந்த சிறு களைகளும் அவ்வாறே நிமிர்ந்து நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அதே தண்ணீருக்காக கூச்சலிடத் துவங்கின. Then I understood. See, there it is. The Holy Spirit will fall, but by their fruits they are known, said the Lord Jesus. See? அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். புரிகின்றதா? அங்குதான் காரியம் உள்ளது. பரிசுத்த ஆவியானது விடும், ஆனாலும் அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அறியப்படுகிறார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கூறினார். புரிகின்றதா? See, not by the reaction of the Spirit, whether they heal the sick or whether they speak with tongues or whether they
sing in the Spirit or whether they rejoice this or whether that, they can do all that and still be lost. It's your life within you, a born-again experience. பார்த்தீர்களா? ஆவியின் பிரதிச்செயலின் மூலமாய் அல்ல. அவர்கள் வியாதியஸ்தரை சுகப்படுத்தினாலும், அல்லது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசினாலும், அல்லது அவர்கள் ஆவியில் பாடினாலும், அல்லது அவர்கள் இந்த விதமாய் அல்லது அந்த விதமாய் கலிகூர்ந்தாலும் சரி, அவைகளினால் அல்ல. அவர்கள் அவை எல்லாவற்றையும் செய்ய முடிந்தும் அதே சமயத்தில் இழக்கப்படக்கூடும். அதுவோ உங்களுடைய ஜீவியத்தில் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு மீண்டும் பிறந்த அனுபவமாயிருக்கிறது. Now, Paul was trying to get this to those Corinthians. Moreover, brethren, I wouldn't have you ignorant how that our fathers were all under the cloud and passed through the sea and were baptized unto Moses. இப்பொழுது பவுல் அந்த கொரிந்தியர்களுக்கு இதை புரிய வைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திர வழியாய் நடந்து வந்தார்கள். மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். Every one of them went into the wilderness. Jesus said, not all that saith, Lord, Lord, will enter in, but the one that doeth the will of my Father which is in heaven. It isn't what you say. You could preach the gospel and still be lost. Certainly. அவர்கள் ஒவ்வொருவரும் வனாந்தரத்துக்குள்ளாக சென்றனர். இயேசு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அது நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பதல்ல, உங்களால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடிந்து அதே சமயத்தில் இழக்கப்பட்டு போகவும் கூடும். நிச்சயமாகவே This is not just little kid stuff. This is absolutely, it's deep. And Christianity is not to be just a little like fabulous thing like, well, I'll go over to church and I know it's my duty to go. That's not Christianity. இது வெறுமன சிறு பிள்ளைகளுக்கான பண்டம் அல்ல. இது முற்றிலுமானதாய் உள்ளது. இது ஆழமானதாய் உள்ளது. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது வெறுமன ஒரு சிறிய லேசான நம்ப முடியாத காரியமாய், அதாவது நல்லது, நான் சபைக்கு செல்வேன், செல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்பதை நான் அறிவேன் என்று கூறுவதை போன்றதல்ல. அதுவல்ல கிறிஸ்தவ மார்க்கம். Brother, Christianity is something that God has done. God has chosen you in Christ and presented you as a love gift to Christ. And it's God's calling election. And if we have the opportunity to become that type of person and turn it down for little old things of the world. சகோதரனே, கிறிஸ்தவ மார்க்கம் அதுவல்ல. அது தேவன் செய்திருக்கிற ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது. தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்கு உங்களை ஒரு அன்பின் வெகுமதியாக அளித்துள்ளார். அப்படியானால் தேவனுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதலாயிற்று. அந்த மாதிரியான நபராக ஆகும் தருணம் நமக்கு உண்டாயிருக்குமேயானால் அப்பொழுது அற்பமான பழைய உலக காரியங்களுக்காக அதை புறக்கணிக்கலாமா? Now listen as we go on. And all did eat that same spiritual manna. Did you hear that? The third verse. And all did eat the same spiritual manna. இப்பொழுது நாம் தொடர்ந்து வாசிக்கையில் கவனியுங்கள். எல்லோரும் ஒரே ஞான மன்னாவை புசித்தார்கள். நீங்கள் அதை கேட்டீர்களா? 3ஆம் வசனம். எல்லோரும் ஒரே ஞான மன்னாவை புசித்தார்கள். What's he speaking of? The rituals of the church. People come to church and say they have repented and are baptized unto Christ, taking on the name of the Lord Jesus. And they did that in the wilderness also, Paul said. அவன் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான்? சபையின் பிரமாண சடங்கு முறைகள். ஜனங்கள் சபைக்கு வந்து அவர்கள் மனம் திரும்பி இருக்கின்றனர் என்றும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கின்றனர் என்றும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் பேரில் எடுத்துள்ளோம் என்றும் கூறுகிறார்கள். பவுல் அவர்களும் கூட அதை வனாந்தரத்தில் செய்தனர் என்றான். That's what the Corinthians had done. They come in and was baptized unto Christ, took on Christ outwardly, professionally, had taken him on intellectually, had accepted him. But brother, it's a lot more than intellectuals. It goes beyond that. It goes to a genuine birth. Not just a mental conception or an emotional word. அதைத்தான் கொரிந்தியர்களும் செய்திருந்தனர். அவர்கள் உள்ளே வந்தபோது கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். வெளிப்புறமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர்.
பிழைப்பிற்காக அவரை ஏற்றுக்கொண்டிருந்தனர். அறிவு கூர்ந்த பிரகாரமாய் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தனர். ஆனால் சகோதரனே, அது அறிவாற்றல்களை பார்க்கிலும் பெரிதான ஒன்றாய் உள்ளது. அது அதற்கும் அப்பால் செல்கிறது. அது ஒரு அசலான பிறப்பிடத்திற்கு செல்கிறது. வெறுமென ஒரு மனஞ்சார்ந்த கருத்து அல்ல, அல்லது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட கிரியை அல்ல. But a birth, an experience, something that goes from down deep into the heart and changes the innermost being. That makes you do things that you would not have done otherwise. It makes you love those who are unlovable. It makes you act different than you ever thought that you would act. And when situations arise, it's your anchor. ஆனால் அது ஒரு பிறப்பாய், ஒரு அனுபவமாய், இருதயத்திற்குள் ஆழமாய் செல்லுகிற ஏதோ ஒரு காரியமாய், உள்ளந்திரியங்களில் மாற்றம் உண்டாக்குகிறதாய், அதாவது வேறு வார்த்தைகளில் கூறினால், நீங்கள் செய்திருக்க கூடாத காரியங்களை நீங்கள் செய்யும்படி செய்கிறது. அது நேசிக்க முடியாதவர்களை உங்களை நேசிக்கும்படி செய்கிறது. அது நீங்கள் செயல்படும்படி நினைத்திருந்ததை பார்க்கிலும் உங்களை வித்தியாசமாக செயல்பட செய்கிறது. நெருக்கடியான நிலைமைகள் எழும்பும் போது அது உங்களுடைய நங்கூரமாய் உள்ளது. You don't have to wonder, will I make it? Oh no. It isn't whether I'll make it. It's already made for me. Christ in me has made it himself. And I just trust in his anchor alone. What a wonderful thing. அப்பொழுது நீங்கள் நான் அதை செய்வேனா என்று வியப்படைய வேண்டியதில்லை. ஓ இல்லை, அது நான் அதை செய்வேனா என்பதல்ல. அது ஏற்கனவே எனக்காக செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துதாமே எனக்குள்ளாக இருந்து அதை செய்திருக்கிறார். நான் அவருடைய நங்கூரத்தில் மட்டுமே அப்படி நம்பிக்கை கொண்டுள்ளேன். என்னே ஒரு அற்புதமான காரியம். Notice, they all took communion. That life that was in, we know that it was a natural process because it was little frost-like that rained from heaven, little wafers with honey on them. The wafer was just a little like a cracker, a little cookie, and had honey over the top of it. And they all were partakers of that. கவனியுங்கள், அவர்கள் எல்லோருமே ராபோஜனம் எடுத்தனர். உள்ளே இருந்த அந்த வெளிச்சமோ அதுவோர் இயற்கையான நடைமுறையா இருந்தது என்பதை நாம் அறிவோம். ஏனென்றால் அது வானத்திலிருந்து பெய்த சிறிய பனிக்கட்டியை போல இருந்தது. அவைகள் தேனோடு கலந்து சிறு மென்மையான அப்பத்துண்டுகளாயிருந்தன. அது அந்த மென்மையான அப்பத்துண்டோ எளிதில் கரையக்கூடிய ஒரு சிறு துண்டாயும், தேநீருடன் உண்ணும் இனிப்பான ஒரு சிறு அப்ப வகை உள்ளதாயும், அந்த அப்பத்தின் மீது தேனை கொண்டதாயும் இருந்தது. அவர்கள் எல்லோருமே அதில் பங்கு பெறுகிறவர்களாயிருந்தார்கள். Everyone passed through the Red Sea and was baptized through the cloud and through the sea unto Moses, following his instructions as God's servant. They were all baptized unto him. ஒவ்வொருவரும் சிவந்த சமுத்திரத்தினூடாக கடந்து மேகத்தினூடாகவும் சமுத்திரத்தினூடாகவும் மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். மோசே தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்தபடியால் அவனுடைய போதனைகளை பின்பற்றினர். அவர்கள் எல்லோருமே அவனுக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். They were all followers as we are today, led by the Holy Spirit, the great instructor of the Christian church. We are led through to water baptism, and he said they all taken of the same manna. நாம் இன்றைக்கு கிறிஸ்தவ சபையின் மகத்தான போதனையாளரான பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகின்றது போல அவர்கள் எல்லோரும் அவரை பின்பற்றுவர்களாயிருந்தனர். நாம் தண்ணீர் ஞானஸ்தானத்தினூடாக வழிநடத்தப்படுகிறோம். அவர்கள் எல்லோருமே ஒரே மன்னாவை புசித்தனர் என்றான். What did it do? That manna fell for Korah and for his group just the same as it did for Moses, Caleb, and Joshua. They were all mixed together, all partakers of baptism, all partakers of membership, all partakers of confession, now all partakers of the communion. அது என்ன செய்தது? மோசேக்காகவும் காலேபுக்காகவும் யோசுவாவுக்காகவும் அந்த மன்னா விழுந்தது போன்றே கோராவுக்காகவும் அவனுடைய கூட்டத்தாருக்காகவும் கூட விழுந்தது. அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் கலந்திருந்தனர். எல்லோருமே ஞானஸ்தானத்தில் பங்கு கொண்டவர்களாய் இருந்தனர். எல்லோருமே அங்கத்தினர்களின் எண்ணிக்கையில் பங்கு கொண்டிருந்தவர்களாய், எல்லோருமே அறிக்கையிடுவதில் பங்கு கொண்டவராய் இருந்தனர். இப்பொழுது
எல்லோருமே ராபோஜனத்தில் பங்கு கொண்டவராயிருந்தனர். You get it? Look at that solemn warning. And tabernacle folks, get that way down deep. Remember, it's your eternal destination. Hangs right there. Don't just pass it by like it's a little flood or something. This is something we must come respective to. It's something that means whether we live hereafter or not. உங்களுக்கு அது புரிகின்றதா? அந்த பயபக்திக்குரிய எச்சரிப்பை நோக்கி பாருங்கள். கூடார அங்கத்தினர்களே, அதை ஆழமாக பதியும்படி புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய நித்திய பயன லக்கு என்பதையும் அதுவே அங்கே சரியாக தொங்குகிறது என்பது நினைவிருக்கட்டும். அதை ஒரு சிறு வெள்ளத்தை போன்றோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை போன்றோ வெறுமன கடந்து செல்ல விட வேண்டாம். இது நாம் இதற்கு பின் ஜீவிப்போமா அல்லது இல்லையா என்பதை பொருட்படுத்துகின்ற ஒரு காரியமாய் உள்ளது. They were all baptized into Moses through the Red Sea. They all followed that same Spirit being, the cloud and the pillar of fire. They all was led by the same angel. They all come out by the same pastor. அவர்கள் எல்லோரும் சிவந்த சமுத்திரத்தினூடாக மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அவர்கள் எல்லோரும் அதே ஆவியின் ரூபத்தை, மேகத்தை, அக்கினி ஸ்தம்பத்தை பின்தொடர்ந்தனர். அவர்கள் எல்லோருமே ஒரே தூதனால் வழிநடத்தப்பட்டனர். அவர்கள் எல்லோருமே ஒரே மேய்ப்பினால் வெளியே கொண்டு வரப்பட்டனர். They all was baptized into the sea. They all eat of that spiritual manna, and that manna was Christ. Christ coming down, the manna come down every night from heaven and perished here to sustain the people in their journey. அவர்கள் எல்லோரும் சமுத்திரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர். அவர்கள் எல்லோருமே அந்த ஆவிக்குரிய மன்னாவை புசித்தனர். அந்த மன்னா கிறிஸ்துவாய் இருந்தது. கிறிஸ்து இறங்கி வந்தார். அதாவது இங்கே ஜனங்கள் தங்களுடைய பயணத்தில் அடியாதபடி ஆதரித்து காப்பாற்ற மன்னா ஒவ்வொரு இரவும் வானத்திலிருந்து வந்தது. And Christ come from heaven and gave his life, that whosoever believeth on him shall not perish but have everlasting life. Christ come down and became our manna. They eat of these same spiritual blessings. கிறிஸ்து வானத்திலிருந்து வந்து தம்முடைய ஜீவனை, அதாவது அவர் மேல் விசுவாசம் உள்ளவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தந்தருளினார். கிறிஸ்து இறங்கி வந்து மாறாத அதே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை புசிக்கும்படிக்கு நம்முடைய மன்னாவானார். Therefore the Holy Spirit can fall right in amongst the people, and both Christian and lukewarm and half believers and borderline believers will all eat the same. But that doesn't mean it yet. ஆகையால் பரிசுத்த ஆவியானது ஜனங்கள் மத்தியில் சரியாக விழக்கூடும். அப்பொழுது கிறிஸ்தவனும் வெதுவெதுப்பானவனும் இருவரும் மற்றும் அரைவழி கொண்ட விசுவாசிகளும் எல்லைக்கோடு விசுவாசிகளும் எல்லோருமே ஒன்றையே புசிப்பார்கள். ஆனால் அதே சமயத்தில் இது அதனை பொருட்படுத்தவில்லை. Oh, I wished I had words that I could drive this down and cinch it in the heart of every person here. And see what a deep thing this is. It isn't something to be played with. It isn't just going to church. Now listen, they all did eat the same spiritual manna. Think of it. Spiritual manna. ஓ, என்னிடத்தில் உள்ள வார்த்தைகளை கொண்டு இங்குள்ள ஒவ்வொரு நபருடைய இருதயத்திலும் அதை ஆழமாய் பதிய செய்ய முடிந்தால் நலமாய் இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். இது என்ன ஒரு அழகான காரியமாய் இருக்கிறது என்று பாருங்கள். இது அதனோடு விளையாடும்படியான ஏதோ ஒரு காரியம் அல்ல. இது வெறுமன சபைக்கு செல்வதல்ல. இப்பொழுது கவனியுங்கள். அவர்கள் எல்லோரும் ஒரே ஆவிக்குரிய மன்னாவை புசித்தனர். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். ஆவிக்குரிய மன்னாவாயிற்று. Oh, you say, I know I'm saved. Hallelujah. I'm shouting in the Spirit. I feel this. That doesn't have one thing to do with it. You see how we base our eternal destination up on a sensation? ஓ, நீங்களோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். அல்லேலூயா. நான் ஆவியில் சத்தமிட்டிருக்கிறேன். நான் இதை உணர்கிறேன் என்று கூறலாம். அதற்கு இதனோடு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நாம் நம்முடைய நித்திய பயண இலக்கை எப்படி ஒரு உணர்ச்சி வசப்படுதலின் அடிப்படையில் கொண்டிருக்க முடியும் என்பது உங்களுக்கு புரிகிறதா? Can you see in this day that we're now living
how that people are basing their destination upon just a little sensation. Oh, say, I know I got it because I felt the power go through me. I did this. That might be all exactly the truth, and you're still lost. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளில் எப்படியாய் ஜனங்கள் தங்களுடைய பயனலக்கை வெறுமன ஒரு உணர்ச்சி வசப்படுதலின் பேரில் அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களால் காண முடிகிறதா? ஓ, நீங்களோ நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் என் மூலமாக செல்லும் வல்லமையை நான் உணர்ந்தேன், நான் இதை செய்தேன் என்று கூறலாம். அது முற்றிலும் சரியாக காணப்படலாம். ஆயினும் அப்படி இருந்தும் நீங்கள் இழக்கப்படுவீர்கள். Oh, if we just had a moment. Let's just turn to 1 Corinthians 13 here just a moment and listen what Paul's got to say about it right here. ஓ, நமக்கு இன்னும் சற்று நேரம் இருந்தால் நலமாயிருக்கும். நாம் அப்படியே ஒரு நிமிடம் இங்கே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு திரும்பி சரியாக இங்கே அதை குறித்து பவுல் என்ன கூற வேண்டியவனாய் இருக்கிறான் என்பதை கவனிப்போமாக. Though I speak with tongues of men and angels and have not charity, which is love, I am become as a sounding brass and in a tinkling cymbal. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். Though I have the gift of prophecy and understand all the mysteries and know all the knowledge, and though I have all faith so that I could move mountains and have not charity, I am nothing. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. Listen to that stern old apostle drive it into this sensational church who's basing their hopes upon sensations. Now this is Sunday school. This is a place of correction. This is a place of teaching. And woe unto the man that'll stand in a pulpit and mislead. Brother, it's time that we've made Scripture compare with Scripture. That's right. உணர்ச்சி வசப்படுதலின் பேரில் தங்களுடைய நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டிருந்த இந்த உணர்ச்சி வசப்படுதலான சபைக்குள்ளாக அந்த கண்டிப்பான பண்டைய அப்போஸ்தலன் அதை ஆழமாய் பதிய வைப்பதை கவனியுங்கள். இப்பொழுது இது ஞாயிறு வேதப்பாட பள்ளியாய் உள்ளது. இது ஒரு திருத்துதலை கொண்ட ஒரு ஸ்தலமாய் உள்ளது. இது போதித்தலை கொண்ட ஒரு ஸ்தலமாய் உள்ளது. பிரசங்க பீடத்தில் நின்று தவறாக வழிநடத்தும் மனிதனுக்கு ஐயோ. சகோதரனே, இது நாம் வேத வாக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிற நேரமாய் உள்ளது. அது உண்மை. And though I bestow all my goods to feed the poor, though I give my body to be burned, and have not charity, it prevaileth me nothing. எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. See, all your good works, all your good deeds, all the spiritual things you have, all the gifts you have, all the sensations you have, all the joy you have, all the peace you have, has nothing at all to do with it to begin with. பாருங்கள், உங்களுடைய எல்லா நல்ல கிரியைகளும், உங்களுடைய எல்லா நல்ல செய்கைகளும், நீங்கள் கொண்டுள்ள எல்லா ஆவிக்குரிய காரியங்களும், நீங்கள் கொண்டுள்ள எல்லா வரங்களும், நீங்கள் கொண்டுள்ள எல்லா உணர்ச்சி வசப்படுதல்களும், நீங்கள் கொண்டுள்ள எல்லா சந்தோஷமும், உங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லா சமாதானமும் அதனோடு துவங்கும்படி எவ்வித சம்பந்தமும் ஒருபோதும் கொண்டிருக்கவே இல்லை. Think of that just a moment. And think of the churches today, our great churches, Presbyterian, Methodist, Baptist, and denominational. They think because they say, I believe, come in, put their name on the book, that settles it. How far they're off. அப்படியே ஒரு நிமிடம் அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அந்த சபைகளை குறித்து, நம்முடைய பெரிய சபைகளை குறித்து, பிரஸ்பிட்டேரியன், மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட் மற்றுமுள்ள ஸ்தாபனங்களை குறித்தும் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறும் காரணத்தினால் உள்ளே வந்து தங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டால் அதுவே இதனை தீர்க்கிறது என்று அவர்கள் எண்ணிக்கொள்ளுகிறார்கள். அவைகள் எவ்வளவோ தூரமாக இருக்கின்றனவே. Our Pentecostal people think, well, because if they got a little sensation, they felt good, they spoke with tongues, they got a little blood in their hands, a little oil on their face or something, we got it. Oh, 10 million miles off. You get it?
See how the devil is the God of this world has blinded the eyes of those, and they just go right on living like that. நம்முடைய பெந்தேகோஸ்தே ஜனங்கள் பாருங்கள், அவர்கள் ஒரு சிறு உணர்ச்சி வசப்படுதலை பெற்றுவிட்டனர் என்ற காரணத்தால், அவர்கள் நன்மையாகவே உணர்ந்த காரணத்தால், அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசினர் என்ற காரணத்தால், தங்களுடைய கரத்தில் இரத்தத்தையும் தங்களுடைய முகத்தின் மேல் கொஞ்சம் எண்ணெய் வடியும் காரணத்தால், அல்லது அதை போன்ற ஏதோ ஒரு காரியத்தால் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். ஓ, அதுவோ உண்மைக்கு கோடிக்கணக்கான மைல்கள் தூரத்தில் உள்ளதே. நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? பாருங்கள், எப்படியாய் பிசாசு இப்பிரபஞ்சத்தின் தேவனாயிருக்கிறபடியால் அவர்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். அவர்களும் அதை போன்ற ஜீவியத்தின் பேரிலேயே அப்படியே தொடர்ந்து செல்கிறார்கள். Listen, for though I bestow all my goods to feed the poor, and though I give my body burden and have not charity, I am nothing. கவனியுங்கள், எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. Look at all those gifts, all those good things. I feed the poor, I got a good heart about me, I do this, I do that. I go to church, I speak with tongues, I prophesy, I heal the sick, I preach the gospel, I do these things. Paul said, still I am nothing. All those things can be carnally impersonated. அந்த எல்லா வரங்களையும் அந்த எல்லா நல்ல காரியங்களையும் நோக்கி பாருங்கள். நான் அன்னதானம் பண்ணுகிறேன், நான் கிட்டத்தட்ட ஒரு நல்ல இருதயத்தை எனக்குள் கொண்டவனாயிருக்கிறேன், நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், நான் சபைக்கு செல்கிறேன், நான் அந்நிய பாஷைகளில் பேசுகிறேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன், நான் வியாதியஸ்தரை சுகமாக்குகிறேன், நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன், நான் இந்த காரியங்களை செய்கிறேன். பவுலோ அப்படி இருந்தாலும் நான் ஒன்றுமில்லை என்றான். அந்த எல்லா காரியங்களுமே மாம்ச பிரகாரமான பாவனையாக செய்து காட்டக்கூடும். Now what does it say? Charity suffereth long, is kind. Charity envieth not. Charity vaunteth not itself, not puffed up, does not misbehave itself unseemingly. Just think, not easily provoked, thinketh no evil. இப்பொழுது அது என்ன கூறுகிறது? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சற்று சிந்தித்து பாருங்கள், சினமடையாது, தீங்கு நினையாது. Charity, love. What is love? Is God. How does God come to you? By birth. See? அன்பு, அன்பு, அன்பு என்றால் என்ன? அது தேவனாயிருக்கிறது. எப்படி தேவன் உங்களிடம் வருகிறார்? ஒரு பிறப்பின் மூலமே. புரிகின்றதா? Now, they all was baptized unto Moses. They all did eat of the communion. They all had the same spiritual manna that come from God. Every one of them eat the same thing. இப்பொழுது அவர்கள் எல்லோரும் மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தனர். அவர்கள் எல்லோரும் ராபோஜனத்தில் பங்கு கொண்டு புசித்தனர். அவர்கள் எல்லோரும் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரே ஆவிக்குரிய மன்னாவை உடையவர்களாயிருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரே காரியத்தையே புசித்தனர். And today we stand right around and hear the word and rejoice over it and take the manna and eat it and say, oh, hallelujah, that's good. Oh, I appreciate that. Yes, I was baptized in the church. I take it, make my profession. I put my name on the book. I'm a charter member. இன்றைக்கு நாம் சுற்றி நின்று வார்த்தையை கேட்டு அதன் பேரில் கலிகூர்ந்து அந்த மன்னாவை எடுத்து புசித்து, ஓ அல்லேலூயா, அது நன்றாய் உள்ளது, நான் அதை பாராட்டுகிறேன். ஆம், நான் சபையில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டேன், நான் ஏற்றுக்கொண்டதை வெளிப்படையாக அறிவிப்பு செய்கிறேன், நான் என்னுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்துள்ளேன், நான் ஓர் உரிமை ஆவண பத்திரத்தில் கையொப்பமிடுகிற ஒரு அங்கத்தினனாய் இருக்கிறேன் என்று கூறுகிறோம். All that is perfectly in vain if there isn't something that God has done. If it is done the things that you did, that's the things that your faith produced. But unless God has done something to you to new birth, ஆயினும் தேவன் செய்துள்ள ஏதோ காரியம் அங்கில்லை என்றால் அவை யாவும் முற்றிலும் வீணானதாய் உள்ளது. அவ்வாறு இருந்தால் அவைகள் நீங்கள் செய்த காரியங்களாய் உள்ளன. அது உங்களுடைய விசுவாசம் தோற்றுவித்த காரியங்களாய் இருக்கின்றன. ஆனால் தேவன் புதிய பிறப்பிற்கு உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்திருந்தால் ஒழிய. Just a moment now. Now the fourth verse. And did all drink the same spiritual rock, for they drink
of that spiritual rock that followed them, and that rock was Christ. இப்பொழுது அப்படியே ஒரு நிமிடம். இப்பொழுது 4வது வசனம். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. They all drank from the fountain, they rejoiced. Then what does that mean? The wheat and the weeds both rejoiced to get that spiritual water. அவர்கள் எல்லோரும் அந்த ஊற்றிலிருந்தே குடித்தனர். அவர்கள் களிகூர்ந்தனர். அது எதை பொருட்படுத்துகிறது? கோதுமையும் களையும் அந்த ஆவிக்குரிய தண்ணீரை பெற இரண்டுமே களிகூர்ந்தன. We go to the church, we clap our hands with the rest of them, we shout with the rest of them, we jump up and down on the floor with the rest of them, we praise God with the rest of them. நாங்கள் சபைக்கு செல்கிறோம். நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து எங்களுடைய கரங்களை தட்டுகிறோம். நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து ஆரவாரமிடுகிறோம். நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து தரையில் மேலும் கீழும் குதிக்கிறோம். நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். We prophesy with the rest of them, we speak in tongues like the rest of them, we pray for the sick like the rest of them. But he said, now listen, as we go just a little farther. நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம். நாங்கள் மற்றவர்களைப் போல அந்நிய பாஷைகளில் பேசுகிறோம். நாங்கள் மற்றவர்களைப் போல வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது நாம் சற்று இன்னும் கூடுதலாக மேற்கொண்டு பார்க்கும்படி செல்கையில் கவனியுங்கள். Now I want to stop a minute. Oh, on that rock was Christ. The rock was Christ. It was there in literal form as it is in spiritual form today. The manna, the food, which is the word that come from God out of heaven. Christ is the Word of God, and we eat the Word. இப்பொழுது அந்த கண்மலை கிறிஸ்துவாய் இருந்தது என்பதன் பேரில் ஒரு நிமிடம் நிறுத்த விரும்புகிறேன். அந்த கண்மலை கிறிஸ்துவாய் இருந்தது. இன்றைக்கு அது ஆவிக்குரிய ரூபத்தில் உள்ளது போன்றே அது அங்கே வெளிப்படையான பொருள் சார்ந்த ரூபத்தில் இருந்தது. மன்னா போஜனம் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையாயிருக்கிறது. கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறார். நாம் வார்த்தையை புசிக்கிறோம். See, we sat like in the message this morning, we listen, our souls reach and grab that word. We live by the word. He said they all eat that same spiritual manna, and they all did drink. All drink from that same spiritual rock, and that rock was Christ. Think of it. புரிகின்றதா? நாம் இந்த காலையில் இந்த செய்தியில் அமர்ந்துள்ளது போன்றே அமர்ந்து நாம் செவி கொடுக்கிறோம். நம்முடைய ஆத்துமாக்களோ அந்த வார்த்தையை பற்றிக் கொள்கின்றன. நாம் வார்த்தையினால் ஜீவிக்கிறோம். அவர்கள் எல்லோரும் ஒரே ஞானமன்னாவை புசித்தனர். அவர்கள் எல்லோரும் குடித்தனர். எல்லோருமே ஒரே ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தனர். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்றான். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். Now what's he going to put it to an end here? He's warning those Corinthians. Be careful what you're doing. When I come among you, one has a psalm, one has a tongue, one has a this and one has a that, one has a prophecy, one has a revelation. One's doing this and one's doing that. இப்பொழுது அவன் என்ன செய்ய போகிறான்? அதை இங்கே ஒரு முடிவிற்கு கொண்டு வந்து நிறுத்துகிறான். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். நான் உங்கள் மத்தியில் வரும்போது ஒருவன் ஒரு சங்கீதத்தை உடையவனாயிருக்கிறான். ஒருவன் ஒரு அந்நிய பாஷை உடையவனாயிருக்கிறான். ஒருவன் இந்த ஒன்றை உடையவனாயிருக்கிறான். ஒருவன் அந்த ஒன்றை உடையவனாயிருக்கிறான். ஒருவன் ஒரு தீர்க்க தரிசனத்தை உடையவனாயிருக்கிறான். ஒருவன் ஒரு வெளிப்பாட்டை உடையவனாயிருக்கிறான். ஒருவன் இதை செய்து கொண்டிருக்கிறான். ஒருவன் அதை செய்து கொண்டிருக்கிறான் என்று அந்த கொரிந்தியர்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறான். Be careful. Don't base your faith upon that. Those things are all right. They got their place and in the church. But don't never base your salvation on that. If your life doesn't tally up to God's Word, then it's time for a get right with God. ஜாக்கிரதையாயிருங்கள். அதன் பேரில் உங்களுடைய விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டிருக்காதீர்கள். அந்த காரியங்கள் யாவும் சரியா இருக்கின்றன. அவைகள் சபையில் தங்களுடைய ஸ்தானங்களை பெற்றுள்ளன. ஆனால் அதன் பேரில் ஒருபோதும் உங்களுடைய ரட்சிப்பை அடிப்படையாக கொள்ள வேண்டாம். உங்களுடைய ஜீவியமானது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திசைந்து போகவில்லை என்றால் அப்பொழுது இது தேவனோடு சரிபடுத்திக் கொள்வதற்கான நேரமாய் உள்ளது. Notice now,
And this rock was the rock that was in the wilderness. And I want you to notice when God called Moses and sent him down into Egypt to deliver the children of Israel from under the yoke of Pharaoh, he said, "What is that in thy hand?" And he said, "It's a stick." இப்பொழுது கவனியுங்கள். இந்த கன்மலை வனாந்திரத்தில் இருந்த கன்மலையாயிருந்தது. நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் மோசையை அழைத்தபோது பார்வோனின் நுகத்தின் கீழிருந்த இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்க எகிப்திற்கு அவனை அனுப்பினார். அப்பொழுது அவர், உன் கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவனோ, அது ஒரு கோல் என்றான். And he took the stick and threw it on the ground, and it became a serpent. And Moses fled. Then he picked it up, and it became a stick in his hand. And that rod, when he got into Egypt, he stretched it over Egypt, and flies come up. He stretched it and plagues fell. அவன் அந்த கோலை எடுத்து அதை தரையில் போட்டபோது அது ஒரு சர்ப்பமாயிற்று. அப்பொழுது அவன், மோசே அதற்கு விலையோடினான். அதன் பின்னர் அவன் அதை மீண்டும் மேலே எடுத்தபோது அது அவனுடைய கையில் கோலாயிற்று. அந்த கோல் அவன் எகிப்திற்குள் சென்றபோது அவன் அதை எகிப்தின் மீது நீட்டினான். அப்பொழுது வண்டுகள் உண்டானது. அவன் அதை நீட்டினான். அப்பொழுது வாதைகள் விழுந்தன. It was God's judgment. God's judgment was in the stretching forth of the rod. And the notice, before that rod could really be handled, Moses put his hand in his bosom. It become leprosy, like every man is to begin with, a sinner by nature. அது தேவனுடைய நியாயத்தீர்ப்பாய் இருந்தது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நீட்டுகின்ற கோலில் இருந்தது. அதன் பின்னர் கவனியுங்கள், அந்த கோல் உண்மையாகவே கையாளப்படுவதற்கு முன்னர் மோசே தன்னுடைய கரத்தை தன்னுடைய மடியில் போட்டான். அப்பொழுது குஷ்டரோகம் பீடித்திருந்ததாகவே மாறினது. அது ஒவ்வொரு மனிதனும் துவக்கத்தில் சுவாபத்தின் மூலம் ஒரு பாவியாய் இருப்பது போன்றே உள்ளது. There's no way around it. You're born in sin, shaped in iniquity, come to the world speaking lies. You might